கடந்த 20 மாதங்களாக உணவு பணிகள் நடைபெற்று கருவறைகளை அமைத்து மகா மண்டபம் அமைத்து கோவில் வளாகத்தில் இனி வரும் தலைமுறைகளுக்கு எந்த ஒரு பிரதான வேலைகள் அளிக்காமல் நம்மால் இயன்ற இந்த புனரமைப்பு பணிகளை செய்துள்ளோம். இன்று நமது லட்சுமணம்மாவின் ஆசீர்வாதத்தால் சம்பரோட்சணத்தை நெருங்கியுள்ளோம். கணபதி ஹோமம் உங்கள் அனைவரின் பங்களிப்புடன் நமது குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்துடன் இனிதே நடைபெற்றது. நிகழ்ச்சி நிலையை கண்டுள்ளபடி இனி அனைத்து பூஜைகளும் வரிசை கிரமமாக நடைபெற உள்ளது. அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது போக்குரார் குலத்தின் சார்பாக போக்குரார் சரித்திரம் ஒரு நிமிடம் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போக்குரார் சரித்திர நூல் வெளியீட்டு விழா நாமவர்கள் அனைவரும் நமது போக்குரார் குலதெய்வங்களின் சரித்திரத்தை இளம் தலைமுறையினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆவலை போக்குரார் சரித்திர நூலை இந்த நன்னாளிலே வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதே சமயத்தில் 20 மாதங்களுக்கு முன்னர் நமது கோவில் ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக போக்குரார் கோவில் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளை துவங்கியுள்ளோம். அதில் 15 ட்ரஸ்டிகள் 15 அறங்காவலர்கள் உடன் கூடிய போக்குரார் கோவில் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பு துவங்கப்பட்டது. அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. போக்குரார் கோவில் ட்ரஸ்ட் துவங்கப்பட்ட 20 மாதங்களில் சிறிய அளவில் மட்டுமே கூட்டங்கள் நடைபெற்றுள்ளது. போக்குரார் கோவில் ட்ரஸ்டின் அதிகாரப்பூர்வ அறங்காவலர்களின் கூட்டம் இன்றுதான் அனைவரின் முன்னிலையிலே நடைபெற உள்ளது. இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்பது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. ஆகவே போக்குரார் கோவில் ட்ரஸ்ட் நிர்வாகிகள், அதாவது மூத்த நிர்வாகிகள், தலைவர், பொருளாளர், செயலாளர், இணை செயலாளர் ஆகிய 4 உள்ளடங்கிய மேனேஜிங் ட்ரஸ்டீஸ் என்ற இந்த அமைப்பின் செயல்பாடுகள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அதற்காக இந்த ஒரு கூட்டத்திலே போக்குரார் கோவில் ட்ரஸ்டின் அறங்காவலர் கூட்டத்தையும் நடத்துவதற்காக இந்த விழாவை ஒருங்கிணைத்துள்ளோம். இன்று போக்குரார் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே, நம்முடைய சுற்றத்தார்கள் மற்றும் நம்முடைய நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரண்டிருக்கும் இந்த வேளையிலே நமது போக்குரார் கோவில் நிர்வாகிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக போக்குரார் கோவில் ட்ரஸ்ட் தலைவர் கோவை மேயர் திரு வரதராஜன் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். அடுத்து போக்குரார் கோவில் ட்ரஸ்டின் இணை செயலாளர் ஆலமரத்தூர் பிரிவு திரு ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களை வணங்கி அழைக்கிறோம். நமது போக்குரார் கோவில் ட்ரஸ்டின் பொருளாளர் கலைஞர் திரு ரமேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் போக்குரார் சரித்திர நூலை மூலக்கதை காலப்பட்டி குடாப்பாண்டு பாலர் அவர்களால் அவர்களிடமிருந்து வாங்கப்பட்டு நமக்கெல்லாம் புரியும் வண்ணம் எளிய நடையில் அழகிய சொற்களால்
பூப்புரா சரித்திரத்தை நமக்கு வழங்கியுள்ள நமது பூப்புரா குல பெரியவர் உடுமலை திரு குரு சுபாஷ் சந்திரபோஸ் அண்ணா அவர்களையும் அவர்கள் துணைவியார் திருமதி ராஜாமணி அவர்களையும் சபைக்கு அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணா அவர்களை மகிழ்கிறோம். ராஜாமணி அவர்கள் சபை நமஸ்காரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். कृष्ण कृष्ण मुकुंदा जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद सच्चिदानंद नारायण हरे कृष्ण कृष्ण गोविंदा जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे கையை போலொன்றே கொண்டு தேரோட்டினான் கையை போலொன்றே கொண்டு தேரோட்டினான் கண்ணன் குழலொன்றே கொண்டு இசை மீட்டினான் கண்ணன் குழலொன்றே கொண்டு இசை மீட்டினான் தை தை தாவென்று தை தை தாவென்று தை தை தாவென்று பாம்பின் மேலாடினான் தை தை தாவென்று பாம்பின் மேலாடினான் தன்னுள்ளாவென்று அடிலமும் காட்டினான் தன்னுள்ளாவென்று அடிலமும் காட்டினான் அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே ஒரு குறையொன்றும் இல்லை கண்ணன் தஞ்சமே ஒரு குறையொன்றும் இல்லை கண்ணன் தஞ்சமே. நமது திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து சிறப்பு பூஜைகளையும் மிகச் சிறப்பாக தங்களுடைய கைவண்ணத்தில் குல தெய்வங்களை தத்ரூபமாக அலங்காரம் செய்து நம்மவர் அனைவரையும் மகிழ்விக்கும் சர்வசாதக பொறுப்பாளர் திரு பாலாஜி அக்ஷரன் அவர்களை கடந்த 7 ஆண்டுகளாக நமது குலதெய்வங்களுக்கு கைங்கரியங்கள் செய்து வரும் நமது கோவில் அர்ச்சகர் திரு வீராசாமி திருமதி செல்வி தம்பதியார் அவர்களையும் நமது திருக்கோவிலில் கற்போதர்களை தத்ரூபமாக கடை நடத்துடன் நாம் அனைவரும் வியக்கும் வண்ணம் அமைத்துக் கொடுத்த நமது சபதி திரு முத்தையா அவர்களையும் கடந்த 20 மாதங்களாக நம் திருக்கோவிலில் நடைபெற்ற கட்டிட புனரமைப்பு பணியை அனுதினம் தவறாக வந்திருந்து முழு ஈடுபாட்டுடன் எந்தெந்த தொழிலும் நமது பாலாலய சன்னதியில் குலதெய்வங்களை குடும்பங்களை ஈரோட்டமாக கடை நிலையத்துடன் மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த ஓவியர் திரு செல்வராஜ் அவர்களையும் சுவர் ஓவியங்களில் அனைவரும் பார்த்த உடனே முழு கதையையும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அனைவர் மனதையும் கொள்ளை கொள்ளும் வகையில் அமைத்துக் கொடுத்த ஓவியர் திரு எம்ஜேஆர் மனோ அவர்களையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நம்மவர்கள் அனைவரும் செவிவழி செய்திகளாக லட்சுமம்மாவின் சரித்திரத்தை நாம் அனைவரும் இதுவரை கேட்டு வந்துள்ளோம். செவிவழி செய்திகளாக காலத்துக்கு கேட்டு வந்த அந்த திருக்கதையை அமரர் வேலூர் திரு வேண்டபடி அப்பா அவர்கள் அழகு தமிழிலும் சுந்தர தெலுங்கிலும் பாட்டுகளாக இயற்றி நாம் அனைவரும் அறியும் வண்ணம் கடந்த 98ஆம் வருடம் வெளியிட்ட ஒரு சிறு நூலிலே வெளியிட்டுள்ளார்.
வளர்ந்தார்கள், எப்படி தெய்வங்களாக மாறினார்கள், எப்படி நம்மை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், இது போன்ற எண்ணற்ற தகவல்களை அனுதினமும் நாம் செவிவழிகளாக கேட்டு வருகிறோம். எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு செய்தியையும் ஆவணப்படுத்தும் பொழுதுதான் அதற்கு ஒரு மதிப்பு. ஆவணப்படுத்தினால் மட்டுமே அந்த தகவல் நீடித்து நிற்கும், காலம் கடந்து அந்த தகவல்கள் அனைவரையும் சென்று சேரும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஐவராசனம் பாடல் சபைமலையிலே பாடும் பொழுது இரவு 11 மணிக்கு நடை சாற்றும் பொழுது ஐவராசனம் பாடல் பாடும் பொழுது அங்கே இருப்பவர்கள் மெய் சிலிர்த்து போகும் வகையிலே ஜேசுதாஸ் அவர்கள் பாடும் பொழுது நாம் அனைவரும் மனமுருகி கேட்டிருக்கிறோம். நம்ம எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவம் கிட்டிருக்கும். அந்த பாடலை அவர் பாடாமல் விட்டிருந்தால், அந்த பாடலை சபரிமலை தேவஸ்தானம் அந்த சன்னதியை குடிக்காமல் விட்டிருந்தால் இன்று நாம் அதை பற்றி பேசியிருப்போமா? பேச மாட்டோம். அதுபோல எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு செய்தியும் ஆவணப்படுத்தப்படும் பொழுதுதான் அதற்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும். நமக்கு பின்னர் வரும் தலைமுறையும் இன்று நாகரிக உலகம் மாறிவிட்டது. இதுவரை இருந்த தலைமுறைகள் வேறு, இப்பொழுது இருக்கும் தலைமுறைகளின் பழக்க வழக்கங்கள் வேறு. அவர்கள் அனைவருக்கும் ரெக்கார்டிங்கே என்று கேட்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அப்படி ஒரு காலகட்டத்திலே நாம் அவர்களுக்கு, நாம் நம்முடைய தலைமுறையினர், நமக்கு பின்னர் வரும் தலைமுறையினருக்கு தகவல்களை, நம்மால் இயன்ற தகவல்களை தெரிவித்து செல்ல வேண்டும். அதுதான் நியாயம், தர்மம். அந்த வகையிலே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற மிகப்பெரிய உந்துதலை நமது குலதெய்வங்கள் நம்முடைய மனத்திலே ஊன்றி விதைத்து இன்று துரிச்சமாக வளர்ந்து இந்த ஒரு நிகழ்வில் போக்குறார் சரித்திர நூலை வெளியிட வேண்டிய ஒரு நல்ல தருணத்திலே நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மரபுகளை மீறக்கூடாது, நம்முடைய மரபுகள் இன்னொருக்கு தெரிய வேண்டும். அது போன்ற அவர்கள் எழுதி கொடுத்த மூலக்கதையின் அடிப்படையிலே நாமெல்லாம் அனைவரும் அறியும் வண்ணம் செந்தமிழிலே அழகிய நடையிலே சுவைபட எழுதி நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சரித்திரம் அமைய வேண்டும் என்ற ஆவலில் அண்ணா சுபாஷ் அண்ணா அவர்கள் சொன்னது போல இதற்கான உந்து சக்தி லட்சுமம்மா இருக்கிறது. லட்சுமம்மா உந்து சக்தியின் மூலமாகத்தான் நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த உந்து சக்தியின் மூலம் அண்ணா அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சுபாஷ் அண்ணா அவர்களும் அவருடைய இல்லத்திலே ராஜாமணி அக்கா அவர்களும் மிக அழகிய நடையிலே அதை எழுதி நம்மிடம் தந்து இன்று புத்தக வழியிலே வெளியிட்டிருக்கிறது. வேலூர் அப்பா அவர்கள் நம்முடைய குலதெய்வத்தின் மேலும் வேதனா மேலும் நம்முடைய குல தெய்வ சன்னதிகளின் மேலும் பாடப்பட்ட பாடல்கள் எழுதிய தெலுங்கு பாடல்களை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய சொந்த விருப்பம். நியாயமாக சொல்கிறேன், அது கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் இடம் பெற வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் விருப்பம். ஏனென்றால் மார்கழி ரேணுகா தொட்டம்பட்டி ராவதா என்ற இரு பாடல்கள், மார்கழி ரேணுகா நமக்கு மட்டுமல்ல, காமவா இல்லங்களில் அனைத்து இல்லங்களிலும் அனைத்து இல்ல அருள் கிடைக்கப்பட்டு பெண்கள் அருள் வந்து அவர்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது உணர்ச்சி பூர்வமாக அருள் வந்து சேரும் பொழுது இந்த பாடல் கோப்புரா எங்கள் அப்பா எழுதியது என்று நாம் எல்லாம் நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கும். அந்த இடத்திலே நாம் கைதூக்கி சொல்லலாம், இது நாங்கள் எழுதியது என்று நாம் அனைவரும் சொல்லக்கூடிய வகையிலே அந்த பாடலை
அவர்கள் ஒரு புத்தகத்தை வர வேண்டும் என்றால் அது கொஞ்சம் இன்றைய விட காலத்திலே சுலபமானதல்ல. அதற்காக தான் உங்கள் அனைவரிடத்திலும் நம்முடைய படைப்புகளை எல்லாரும் கொடுங்கள், புத்தக வழிகளை வெளியிடுகிறோம் என்று கூறும் பொழுது நிறைய பேர் அவர்களுடைய படைப்புகளை தந்தால் அந்த வகையிலே நமது ஆடமுரசு திருமதி தாவணி வெங்கடேசன் அவர்கள் இயற்றிய பாடல்களையும் மற்றும் திருமதி சுமதி ஜெயராமன் அவர்கள் சிறப்பை எடுத்து அஷ்டோத்தர நாமாவளியை 108 நாமாவளியை நம்முடைய குலதெய்வங்களின் வேண்டும் தள்ளி சரணாலயம் என்ற 108 சரணாலயங்களை எழுதி அதை வடிவமைத்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். திருமதி கவிதா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இயற்றிய பாடல்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறது. செல்வி மகலட்சுமி ராமகுமார் அவர்கள் எழுதிய அஷ்டோத்தர நாமாவளியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அஷ்டலட்சுமியின் பேரில் செல்வி கனிஷ்கா கோபிநாதன் அவர்கள் எழுதிய அஷ்டலட்சுமி துதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அவை எல்லாவற்றுக்கும் மேல் கடைசி கட்டத்திலே நாங்கள் ஏறக்குறைய புத்தகத்தை பிரிண்டிங் செய்வதற்கு நெருங்கி அன்று பிரிண்டிங் செய்த வேலையிலே என்னவென்று தெரியாது திடீரென்று தீபாவளியிலிருந்து கணையன் அவர்கள் கொடுத்தார்கள். இது மாதிரி நான் ஒரு பாடலை இருக்கிறேன், இந்த பாடல் இடம்பெற வேண்டும் என்றால் படித்து பார் என்று ஏதோ ஒரு நம்பர் யாரோ ஒரு நம்பர் என்று வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பினார். அதை கண்டு அவ்வளவு பெரியவர் ஒரு பாடலை எழுதி நான் இங்கே இருக்கும் பொழுது எனக்கு தொலைபேசியே கிடைக்காது. அவர் கோவில் அர்ச்சகரை கூப்பிட்டு தரவையில் சொல்லி இருக்கிறார் என்றால் இது அவர் சொல்லியது அல்ல, லட்சுமணா சொல்லியது என்ற ஒரே எண்ணத்தின் பேரிலே புத்தக குழுவிலே சிறப்பை எடுத்து புத்தகத்தை வடிவமைத்த சுமதி அக்கா அவர்கள் தெரிவித்த பொழுது அவரும் அதை உடனடியாக பிரிண்டிங் பிரஸுக்கு கொடுத்து நேரடியாக சென்று அந்த பாடல் இடம்பெற வேண்டும் என்ற சிறப்பை எடுத்துக்கொண்டு அந்த கடைசி கட்டத்திலே அவர் எழுதி கொடுத்த பாடலையும் இடம்பெற்றிருக்கிறோம். மேலும் குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன, நமது கோவிலில் நடைபெற்று வரும் திருக்கோவில் மரபுகள் என்னென்ன, நாம் எதற்காக இந்த மரபுகளை காப்பாற்ற வேண்டும், பிறப்பு இறப்பு என்று ஏற்படும் பொழுது ஏற்படும் தீங்குகள் செவிவழி செய்திகளால் மாறி மாறி வருகிறது, அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடம் குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடாது என்ற தவறான தகவல்களால் வெகு பலர் குலதெய்வ கோயில்களுக்கு வருவதில்லை. அதை விளக்கும் விதமாக நிறைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாராம்சத்தை இந்த நூலிலே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதை நான் எழுதியுள்ளேன். குலதெய்வ வழிபாடு, நமது திருக்கோவில் மரபுகள் மற்றும் ஆசோசம் என்று அழைக்கப்படும், அதாவது பிறப்பு இறப்பு தீட்டுகளை பற்றிய விளக்கங்களையும் குறிப்புகளையும் நான் அதில் எழுதியுள்ளேன். அண்ணாவை போன்ற ஜாபவான்கள் இயற்றியுள்ள நூலிலே எங்களை போன்ற அடியார்களும் எழுதிய எழுத்துக்களும் அந்த நூலிலே இடம்பெற அருளாசி செய்த குலதெய்வங்கள் லட்சுமணா துசாமி நாயகருக்கு எங்கள் அனைவரின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவே நூலை பற்றிய அறிமுகம். இந்த நூல் 200 ரூபாய். இந்த நூலை நாம் அவர்கள் அனைவரும் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த நூல் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த நூல் எடுத்ததுக்கு இந்த நூலுக்காக பெரிய லாபமோ எதுவுமே கிடையாது. நாம் அவர்கள் அனைவரின் இல்லங்களிலும் இந்த நூல் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஆவலில் இந்த நூலை தயாரித்திருக்கிறோம். ஆகவே அனைவரும் இந்த நூலை தவறாது வாங்கிக் கொள்ள வேண்டுமாய் அனைவரும் கேட்டுக் கொள்கிறோம். நூலாசிரியர் குறிப்புகளை இப்பொழுது தெரிவிப்பார்கள். நான் எடுத்தோட அவர்கள் சொல்லியிருக்கேன், சார் நீங்க ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இது போல் பேசிக்கொண்டே இருக்கலாம். கால அவகாசத்தால் சொல்ல முடியவில்லை. இது போன்ற இந்த அவர் அவ்வளவு கடினப்பட்டு வளர்ந்து கொடுத்த அந்த ஓவியங்களும் நமது புத்தகத்திலே இடம்பெற வேண்டும் என்ற ஒரே ஆவலில் அதை கடைசி கட்டத்தில் நானும் சுந்தேகா அவர்களும் சேர்த்தையுடன் அதை எடுத்து அதை போட்டோ எடுத்து அந்த புத்தகத்திலே இடம்பெற செய்திருக்கிறோம். அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நூல்
நமது பொக்கிஷம். அனைவரின் இல்லங்களிலும் தவள வேண்டி என்றும் கட்டாயம் வாங்கி மதித்து பெற வேண்டும். சந்தோஷம். பரவாயில்லை, நமது குழந்தைகளின் பேரில் தான் நீங்கள் எழுத போகிறீர்கள், அதனால் கண்டிப்பாக எழுதுங்கள் என்று ஊக்கப்படுத்தினார் சொன்னார். அதனால்தான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் என்ன நடந்தது, எப்படி நடந்தது ஒன்றுமே புரியவில்லை. மறுபடியும் நான் எழுதினேன், நானே படித்தால் தான் எனக்கு புதுசாக தான் தெரிந்து கொடுத்தது. இது வந்து லட்சுமம்மா அவர்கள் எனக்கு அளித்த மிக பெரும் பாக்கியம். என்ன ஏற்படுவது சொன்னால், நான் இருப்பது இப்போது தொடங்கப்பட்டுள்ளேன். நான் இருப்பது நம்முடைய குலதெய்வம் கோயிலா, லட்சுமி அம்மன் கோயிலா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. தெரியாம ஏதாவது வேறு கோயிலுக்குள்ள போய்விட்டோமா என்று நினைக்கின்ற அளவுக்கு ஏன்னா இந்த பழைய கோயிலை பார்த்தவர்களுக்கு தான் இந்த கோயிலை பார்க்கிற போது அந்த வியப்பு ஏற்படும். நான் பழைய கோயிலை பார்த்திருக்கிறேன். சின்ன கருவறைக்குள்ளே காத்து கூட போக முடியாத அந்த சின்ன கருவறைக்குள்ளே லட்சுமி கிருஷ்ணாமி நாயகர்களுடைய படைப்புகள் 2 மட்டும் வைப்பதற்கு கூட போது இடத்திற்குயோடு அம்மா பாப்பாவும் அமர்ந்திருந்த பழைய காலத்தை நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் அம்மைக்கு அப்பதற்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்கும் முதல் தெய்வமாக ஓம் என்கின்ற பிரணவ மந்திர சொருபமாக விளங்குகின்ற விநாயகர் பெருமானுக்கும் அருமையான ஒரு கோயில். கமலத்தினுடைய காவல் தெய்வம் அன்னை ரேணுகா தேவி. காலவளர்ப்பு நான் காத்திருப்பேன் என்று அன்னை ரேணுகா தேவி அந்த வார்த்தைப்படி இன்று நம்மை காத்து நிற்கிறார். இந்த அன்னை ரேணுகா தேவிக்கும் ஒரு அருமையான திருக்கோயில். ஆக ஒரு கருவறைக்குள்ளே நம்முடைய நம்மை மக்களும் அடைபட்டிருந்த காலம் மாதிரி இதுக்கு கூட 2 கருவறைகளும் சேர்த்து ஆண்டவர்களிலே வராமண்டவர்களிலே இன்னைக்கு அர்த்தமண்டபம் மகாமண்டபம் பெரிய திருக்குறைகளிலே தான் இது போன்ற அமைப்புகள் இருக்கும். அந்த எல்லோரு கோயில்களுக்கு செல்கிற வாக்கியத்தை பெற்றவர் பெரிய பெரிய கோயில்களிலே தான் இது போன்ற அமைப்புகள் இருக்கும். எனக்கு தெரிய ஒரு சின்ன குலதெய்வம் கோயிலில இவ்வளவு அமைப்பு இருப்பது என்பது ஒரு வியப்பானது. நம்முடைய இதே ஊரில் இருக்கின்ற நம்முடைய நாகம்மா திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அருமையா ராகவனை சிறந்த ஆன்மீக ஆர்வலர் விடுதலை திருப்பதிக்கு தவறாமல் வருகிறார். அதனால அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் அடிக்கடி என்னை பார்க்கிற போது விடுதலை திருப்பதியை சொல்லுவார், நீ குடி விட்டா பிரமாணம் வச்சுனா, நீ குடி விட்டா பிரமாணம் வச்சு என்று அடிக்கடி சொல்வார். அவர் சொன்னது மட்டுமல்ல, இதை விடுதலை திருப்பதியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏறத்தாழ ரூபாய் 15 கோடி ரூபாய் செலவில் விடுதலை திருப்பதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமலையில் இருக்கின்ற திருவேங்கம் குன்றம் நீதி குடிமணி காத்தவர் அந்த ஞாபகம் ஆதரவுக்கான சென்று திருவேங்கிற மாமலை முழுமையோட நான் ஒளியுமே என்று ஆட்டாளர்கள் கொண்டாடினார்களே. 108 தேசங்களுக்கு இந்திய தேசங்களில் 107 புதிய தேசங்களுக்கு போராடி பரவாயில்லை.
திருமலைக்கு சென்று விவேகனை வணங்கினால் 108 இந்திய தேசங்களை வணங்கிய பலன் கிடைக்கிறது. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கொண்டாடிய அந்த திருமலையை இருக்கின்ற அந்த திருவேங்கடவனை தரிசிப்பதற்கு எல்லாருக்கும் எப்பொழுதும் ஒரு இசைப்பாடல்களை தெலுங்கு இசைப்பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்கமோ என்னமோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கோபுராகுளத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு வருகிற போது நான் பல பெண்மணிகளை பார்த்துருக்கிறேன். ஆனால் இவங்க கிட்ட இவ்வளவு கவித்திறன் இருக்கிறதா, இவர்கள்கிட்ட இவ்வளவு இசைத்திறன் இருக்கிறதா, இவர்கிட்ட இவ்வளவு பக்தி உணர்வு இருக்கிறதா என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு பெயர்கள் எல்லாம் ராமகுமாரி சொன்னார். யார் யார் இந்த புத்தகத்தில் இந்த கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் தெலுங்கு பாடல்களை எல்லாரும் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒருங்கே தொகுத்து நான் சொன்ன மாதிரி நம்முடைய சுமதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சகத்துக்கு சென்று மிகச்சிறப்பாக, ஏன்னா ஒரு புத்தகம் வெளிவரதுன்னு சாதாரண வேலை இல்லை, ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம். நாங்கள் பிள்ளைகள் திருத்தி அதை வடிவமைத்து புத்தகத்தை கொண்டு வர்றதுலேருந்து எவ்வளோ கடினம்ங்கிறது புத்தகத்தை எழுதுறதுக்கு தான் தெரியும். அந்த புத்தகம் மிக அருமையாக வந்திருக்கு. நான் இப்போ தான் புத்தகத்தை மேடையில் தான் பார்க்குறேன். எப்போதுமே புத்தகத்தை எழுதுனா புத்தகத்தை இன்றைக்கு தான் மேடையில் பார்க்குறேன். அப்படின்னு என்ன பொருள் என்றால், நாங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னால் அந்த புத்தகங்கள் எழுதுகிற போது நாங்கள் தான் திருத்தங்கள் எல்லாம் செய்து கொடுத்தோம். அது இப்போ நேரடியாக அச்சகத்துக்காரருக்கு எங்களுக்கு தொடர்பு இருக்கும். இந்த அச்சகத்தார் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே அவர்கள் கோபுரார் புத்தக குழு, அந்த புத்தக குழுவின் சார்பாக அவர்களும் அதை மிகச்சரியாக செய்து இந்த புத்தகத்தை இப்போ பார்க்குறவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு அருமையான மஞ்சள் வண்ணம் மங்கள வண்ணத்திலே அருமையாக நம்முடைய குலதெய்வம் படங்கள் அமைந்து என்னால் காமதேனு இருந்துட்டு அப்புறம் எந்த குறைவும் இல்லை. கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற அந்த நினைத்ததையெல்லாம் தருகின்ற கற்பகத்திற்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற காமதேனு என்று சொல்வார்கள். எனவே இனி கோபுரா குலத்துக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட அருமையான கற்கோயிலை உருவாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் இன்னும் சிறப்பு செய்ய இருக்கிறார். அது வேறு ஒரு வைபவம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் எல்லாம் இருக்கணும். ஒரு பெரிய வைபவம் அந்த சிறப்பு செய்த அருமையாக அந்த கோயிலை கட்டிய ஸ்தபதியார் ஒரு அருமையாக இந்த பணிகளை எல்லாம் செய்து மேற்பார்வையிட்ட நம்முடைய மேற்பார்வையாளர், கட்டட பணிக்கு ஒத்துழைத்தவர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த திருக்கோயிலில் பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமையான அர்ச்சக பெருமானார். இன்னும் இந்த ஒவ்வொரு பணியும் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் நம்ம பங்களாகத்தில் இருந்து கோபிநாத் அவர்களால் அழைத்து வந்து அருமையாக நமக்கு பௌர்ணமியில் சமையல் செய்து தருகின்ற சமையல் கலைஞர்களிருந்து அவருக்கு உதவுகின்ற பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் வரைக்கும், அதே மாதிரி இந்த அருமையான திருக்குறள் முழுக்க யார் யார் காரணமோ அத்தனை பேருக்கு இந்த அருமையான வைபவத்தில் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நாம் வணங்க வேண்டும். அவங்க அத்தனை பேருடைய பணியும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த அருமையான திருக்கோயிலாக மலர்ந்திருக்கிறது. தென்காசி ஒரு கோயிலில் இந்த காலத்தை ஆண்ட பராந்தக பாண்டியன் ஒரு கல்வெட்டு பொறுத்து வைத்திருக்கிறார். என்ன கல்வெட்டு என்றால், இந்த தென்காசி கோயில், காசிக்கு நிகரான தென்காசி கோயிலை நான் கட்டியிருக்கிறேன். இந்த கோயில் இப்போது நான் மிக சிறப்பாக கட்டியிருந்தாலும் இன்னும் சில வருடங்கள் கழித்ததற்கு பிறகு ஏதாவது சிறப்புகள் ஏற்படலாம், காரைகள் அப்படி சரிந்து போகலாம், கற்கள் நொறுங்கி போகலாம். அந்த 100 ஆண்டு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலில் அப்படி சிதறங்கள் ஏற்படுகிற போது அவர்கள் எல்லாம் செய்கின்றவர்கள் யாராவது இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு நான் இருக்க மாட்டேன். அதனால இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பின்னால் வந்து யார் யார் கைங்கரியம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் இப்போதே வணங்கி கொள்கிறேன் என்று தென்காசி கோயிலில் பராந்தக பாண்டியன் கல்வெட்டை கட்டியிருக்கிறானே, அது மாதிரி இந்த திருக்கோயிலில் இன்றைக்கு செய்கின்றவர்கள், நாளைக்கு செய்ய இருக்கிறவர்கள், ஏற்கனவே செய்தவர்கள், பழைய கோயிலாக இருக்கிற போது பல பேர் கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயில் 3 முறை புனரமைக்கப்பட்டிருக்கிறது. 3 முறை புனரமைக்கும் போது ஒவ்வொரு முறை பல பேர் பொறுப்பேற்று இருக்கிறார்கள். எல்லாம் பல்வேறு கீழே அமர்கிறார் என்று வாழ்க்கை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு சமர்ப்பணம் செய்கின்ற போதே கோபுராக்களுக்கு புகழ்ந்து கோபுராக்களுக்கு தோன்றி வாழ்வாங்கு வாழ்ந்து அமரத்துவம் ஏகிய புற முன்னோர்களின் செந்தாரை திருவடிகளில் மணிமுடன் சமர்ப்பித்து வாழ்ந்துகிறோம் என்று எழுதியிருக்கிறார். எனவே அவர்களெல்லாம் நமக்கு மேல் இருக்கிறாங்க. மேலிருந்து நன்மையான இந்த நாளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு
இப்போது வெளிக்கோயில் புறமைத்த பெருமக்கள் இன்றைக்கு அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த பெரிய வாய்ப்பு பெரிய பாக்கியத்தை காலத்தால் இல்லாத புத்தகத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு வரைக்கும் அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எனக்கு சாதாரண இடம்பெற்றிருக்கிறது என்றால் அதற்கான பெரிய பாக்கியத்தை வழங்கிய லட்சுமிகுமாரி திருவர்களுக்கும் அவருடைய கல்வியாக இருக்கின்ற நம்முடைய அறக்கட்டளை பொறுப்பாளர்களுக்கும் அத்தனைக்கும் அன்னைக்குடைய கை கல்வியாக இருக்கின்ற கை அடிக்கடி நினைவு கொடுத்துள்ளது அதை போல அறிவிக்கின்றார். இந்தியாவுடைய ஆன்மீக சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு 100 இளைஞர்களுக்காக நான் இந்தியாவில் சீர்திருத்தம் ஒரு 100 இளைஞர்கள் எனக்கு கொடுக்க நான் இந்தியாவை சீர்திருத்தி காட்டுகிறேன் என்றார். இந்தியாவுடைய ஆன்மீக சுவாமி விவேகானந்தர் அவர் காலத்தில் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சல்லடை போட்டு தேடியும் ஒரு 100 இளைஞர்கள் அவர் கிடைக்கிறது விவேகானந்தர். அவர் மட்டும் இப்ப இருந்து தொட்டோம்பேட்டிக்கு வந்து கோபுரம் இளைஞர்களை பார்த்தா 100 பேரை கூட்டிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட விவேகானந்தர் கடவுளிட இளைஞர்களாக இருந்து செய்யணும். இளைஞர்களுடைய சிறப்பு யார் காரணம்னா அவர்களை பெற்றெடுத்த பெற்றோராக நீங்கள் தான் காரணம். பிள்ளை வளர்ந்து சொல்வார்களே, இளைஞர்கள் சிறந்திருக்கிறார்கள் என்றால் பெற்றெடுத்த பெரியவர்களாகிய நீங்கள் தான் அதற்கு காரணம். என்னுடைய பெரியவர்கள் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற அதற்கான இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல என்னுடைய நன்றி மலரை புத்தகத்தை எழுத வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி மலரை காண்கிறேன். எல்லாம் வல்ல லட்சுமிமாருடைய திருவள்ளுவரே, நீங்கள் 16 பேர்களுக்கு கல்யாணம் சொல்வாரே, 16 பேர்களுக்கு கலையாத கல்வி குறையாத வைத்தியம் தமிழ் வாராத நன்றாத பழமையும் குன்றாத இளமை கல்வியில்லாத உடல் சரியான மனம் அன்பகராத மனதின் தவறாத சந்தானம் தாராத வீழ்ச்சி மாறாத வாக்கியத்தினை வாராத படை குறையாத வீழ்ச்சியும் போனாத துயரின் பாதத்தில் அன்பு உதவி வேறு தொண்டர்கள் கொண்டுகின்றாய் அதையாடி என்று மாயத்தில் தங்கையே ஆதி கடவுள் வாழ்வே அமதீஸ்வர உருவாக மகளாத சுகமானி அருவாமி அன்னை அபிராமியே என்று அன்னையை வணங்கி வல்லாண்டு வல்லாண்டு எல்லா ஆயிரத்தாண்டு பலகோடி 1000 வல்லாண்டு பின்போல் பெண்மண்ணா சேவை செய்து திருந்தாப்பு அழியோடு திருநோடு திருவிழி ஆகிய பல்லாண்டு வழிவாழ் மார்கினி வாழ்கின்ற மன்றியை பல்லாண்டு வழிவாழ் ஜோதி வளர்த்து வருகின்ற வாழியை பல்லாண்டு வளைவோர் புஷ்ணவற்றும் பாஞ்சசன்னியும் பல்லாண்டே என்று வாழ்த்தி வணங்கி வாய்ப்பினை வழங்கியவர்கள் கோபுர புத்தகத்தினர் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்கள் அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் இணையாசிரியராக இருக்கின்ற ராஜாமணி சுபாஷ் நான் முதல் போகிறது எழுதுவாங்க சும்மா திருப்பி வைத்தால் எழுதி சுமதிக்கு அத்தகைக்கு அனுப்பிய பணியை செய்தவர்கள் அவர்கள் என்னுடைய இணையாசிரியர்கள் அருமையான நிகழ்ச்சியில கடந்த ஒரு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாகம்மா கோயில் நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் இன்றைக்கு உரிமை திருப்பதி நம்முடைய பாரதிய அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் நம்முடைய சரணாமிஸ் ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுகிறேன் என்ற ஆசிரியர் ரமணனுடைய பெருமாள் வெளியிட்டார். நம்முடைய சொந்த அவருடைய ராமகிருஷ்ணன் கலாவதி அறக்கட்டளை சார்பாக 1 லட்சம் ரூபாய் செலவில் அவர்கள் வெளியிட்டவர்கள். அடுத்து அமெரிக்கா சென்று திருப்பி வருகிற போது திருப்பாவை எழுதி வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அடுத்த மார்கழிக்குள் அதற்காக மார்கழிக்குள்ளேயே வர வேண்டும், மார்கழிக்கு திருப்பாவை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தது தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்கள் வர முடியவில்லை என்றாலும் நம்முடைய குலத்தை சார்ந்திருக்கின்ற மிக பெரியவர்கள் அதுதான் வயதில் பெரியவர்கள் குலதெய்வத்தினுடைய வயது பெருமை பற்றியெல்லாம் சொல்லணும்னா வாய்ப்பு இருக்கிற போது வருகைகள் செய்கிறது சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய நேரடி வாரிசுகள்னா பெரியவர்கள் தான் நேரடி வாரிசு. குலதெய்வத்தினுடைய வாரிசுகளாக இருக்கிறார். லட்சுமிமாருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க முன்னாள் பார்த்திருக்கிற பெரியவர்கள் தான். அவர்கள் வெளியிட அதை மிக சிறந்த நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள மக்களுக்கு நிகழ்ச்சி எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே
நம் குலத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்க வருகிறேன். முதலில் புத்தக வெளியீட்டை நான் நினைக்கிறேன். புத்தகம் எழுதுவது எவ்வளவு கடினமான வெற்றி என்பதை நான் ஓரளவுக்கு அறிவேன். என்னுடைய முனைவர் பட்டம் பெறுவதற்காக என்னுடைய சொந்த பட்டத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் என்னுடைய ஆராய்ச்சி புத்தகத்தை ஒரு 200 பக்கங்கள் எழுதுவதற்காக நான் மிகவும் சிரமப்பட்டேன். இறுதியாக நான் அதை எழுதி முடித்துவிட்டேன். ஆக ஒரு புத்தகத்தை உருவாக்குவது என்பது எவ்வளவு ஒரு கடினமான பணி என்பதை ஓரளவுக்கு அறிந்தவன் என்ற முறையில் இந்த சிறப்பான புத்தகத்தை இப்பொழுது வழங்கிய நம்முடைய நூலாசிரியர் குரு சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களுக்கும் இணை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த புத்தகத்தை வடிவமைப்பதற்காக உருவாக்குவதற்காக பாடுபட்ட திருமதி சுமதி ஜெயராமன் அவர்களுக்கும் மற்றும் கவிதா அவர்களுக்கும் மேலும் நம்முடைய நிறைய குழந்தைகள் இதை பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாளிலிருந்து இந்த புத்தகம் இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த புத்தகத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று முன்னோடியாக செய்த நமது ராம்குமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தலையீடு, அதாவது நம்முடைய முன்னோடி என்னுடைய அண்ணன் ராம்குமார் அவர்களுக்கு தலையீடு என்றுதான் நான் சொல்லுவேன். என்ற புத்தகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தகம். அப்படிப்பட்ட நம்ம எல்லோருக்கும் முன்னோடியாக இருந்து மற்றும் முன்னோடிகள் சிறந்தவர்கள் பெரியவர்கள் அப்புறம் நான் எல்லாரும் அவரோட இருந்து ஒரு டீமா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கு. எங்களுக்கும் அப்புறம் எல்லா தீமைகளுக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கை சொல்வதிலே நான் மிகவும் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद जय 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 गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद गोविंदनाद गोकुल बाला குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஹரி ரமண சங்கடஹரண தத்துவ உருவாய் திகழும் நிவாசா பொன்னடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா புகழினை தரணும் பூமகள் வாசா குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே இறைவாருள்வாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கேசவ ஹரி கோவிந்தா கோபால கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஆனந்த நிலைய ஆதிவராக ஆறுதல் அருளும் அன்பு நிவாசா மலரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா மங்களம் தரணும் ஸ்ரீ
தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே, தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே, உடனே வருவாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. மாதவ ஹரி கோவிந்தா மாமாயா கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. 5 மாதங்களுக்கு முன்பு இதே மண்டலத்தில் எப்படி பணியை துவக்கினோம், இன்று எந்த விதத்தில் இதை கொடுத்திருக்கிறோம் என்பது இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த சிறப்பான பணியை கண்கூட கண்ட பிறகு உணர்ந்திருக்க முடியும். நமது கூட பெரியவர் குரு சுபாஷ் அவர்கள் சொல்லியபடி புள்ளினால் 1 கோடி, மண்ணினால் 100 கோடி, செங்கல்லினால் 300 கோடி, கல்லினால் பல 100,000 கோடி கைலாயம் அளவுக்கு நமக்கு இந்த பணியை செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை வழங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நமது பெரியவர்கள் அனைவரையும் கௌரவித்து விட்டார்கள். இருந்தபோதும் மற்றொரு முறை இவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அந்த விதத்தில் நமது திருக்கோவில் சரித்திர புத்தகத்தை எழுதிய குரு சுபாஷ் சந்திர போஸ், திருமதி ராஜாமணி அவர்கள், நமது கோவில் சர்வசாதார பொறுப்பாளர் திரு பாலாஜி அவர்கள், கோவில் அர்ச்சகர் திரு வீரசாமி செல்வி கமலியர், திரு முத்தையா சவதி, கட்டட மேஸ்திரி அவர்கள், பாலாலய சந்நிதியில் ஓவியங்கள் அமைத்துக் கொண்ட ஓவியர் செல்வராஜ் அவர்கள், மேலும் நமது கோபுர சரித்திரத்தை சுவர் ஓவிய வடிவில் நடித்த ஓவியர் திரு மனோ அவர்கள் மற்றும் அனைத்து கைங்கரிய பணியாளர்கள், சுற்றத்தார்கள், ஊர் பொதுமக்கள், தீர்த்த குழுவினர், துப்புரவு பணியாளர்கள், நமது உணவு பணியாளர்கள் கனிமுத்து அவர்கள், புத்தக குழுவினர், மூலமந்திர பாராயணம் நடத்தி கொண்ட மக்கள், ஒவ்வொரு வாரமும் தவறாக இன்றைக்கெல்லாம் நாம் மூலமந்திர பாராயணம் செய்ய முடிவு செய்திருந்தோமோ அன்றைய நாட்களில் மற்ற அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய மூலமந்திர பாராயணத்தை நமது இலக்கை எட்ட உதவிய அனைத்து குலவிருப்பங்கள், ஒளிக்குழி அமைப்பாளர்கள், நிலக்குளம் ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் நம் கோபுர குலவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்கள் அனைவரின் ஆசையுடன் அனுமதிகள் இவ்வளவு பணிகளையும் ஒருங்கிணைத்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி முடிக்க ஒரு சில நமது சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் இங்கு நாம் இன்று சிறப்பிக்க வேண்டும். நமது சகோதரர் திரு ராம்குமார் அவர்கள் திரு ராம்குமார் அவர்கள் கடந்த 20-25 மாத காலமாக நம்ம அனைவருக்கும் தெரியும். பாருங்க ஐயா, ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க ஐயா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகேங்க, நன்றி. தினமும் இங்கு பணியாற்றும் அனைவருக்கும் நமது இல்லத்தில் இருந்து உணவு சமைக்க உறுதுணையாக இருந்து அதை சமைத்து கொடுத்து அன்னாரோட
கோபி லட்சுமணசாமி மேடையில் வருவார்கள். அவர்களையும் நமது மேலாக நடத்துகிறோம். ஐயா நில்லுங்க ஒரு ஐயா அப்படியே நில்லுங்க ஐயா. அப்படியே கேமரா பாருங்க. இது அப்படியே நான் அப்படியே பாருங்க. அப்படியே நில்லுங்க. இந்த பணி முழுக்கமைக்கு அனைத்து பெரியவர்களின் அருளாசிகளும் நமது குலதெய்வமான குருசாமி நாயுடு சமேத லட்சுமணன் அவர்களின் அருளாசிகளும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது. இனிமேலும் இந்த மாதிரியான கோவில் திருப்பணி என்பது நமது சுபாஷ் ஐயா சொன்ன மாதிரி ஆய்வாளம் செய்து முடிக்க முடியாது. இந்த மிகச்சிறப்பான காரியத்தை செய்து கொண்டமைக்காக ஆய்வு முழுவதும் இவர்களுக்கு நமது குலதெய்வங்களின் அருளாசிகளை லட்சுமி அம்மாளுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் வழங்கியிருக்கின்ற காணிக்கை, அதாவது அனைவரும் இந்த காணிக்கையை புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்துக்கு விலை மதிப்பிட முடியாது. போன்ற புத்தகங்களுக்கு விலை மதிப்பிட முடியாது. அடையாளத்துக்காகத்தான் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் காணிக்கையாகத்தான். இந்த புத்தகத்திற்கு கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை அச்சடிப்பதற்கே 150 ரூபாய்க்கு மேல் ஆகும். ஒரு 200 ரூபாய் என்று குறைந்த மதிப்பிடப்பட்டிருப்பது. அந்த வீடியோக்கிற படத்தையாவது லட்சுமி மாளிகை காணிக்கையாக இருந்து வேண்டும் என்ற அது ஒன்றும் தொடராது புத்தகத்தை காணிக்கையாக பெற்றுத்தர வேண்டும் என்று எனக்கு 10 புத்தகங்களை ஒரு 2000 ரூபாய் கேட்டுக்கொள்கிறேன். பத்து புத்தகங்களும் அம்மாவின் காணிக்கையாக அம்மாவின் பிரசாதமாக வழங்கப்படும். தயவு செய்து அனைவருக்கும் நன்றி. பணியாளர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும், சிறப்பு மரியாதை செய்ய வேண்டும் என்ற எனது நீண்ட நாள் ஆசை. நாம் எத்தனையோ என்னுடைய டீம் எல்லாமே வேலை செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் கூட அவங்க பில் போடல. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரேட்டு எனக்கு நான் வேணும் அப்படின்னு ஒரு நாள் கூட கேட்கல. நான் சொல்லிட்டேன், நீங்க வரணும், இந்த வேலையை பண்ணணும்னா நான் வருஷம் பூரா உங்களுக்கு வேலை கொடுக்குறேன். நீங்க போயிட்டு இந்த வேலை பண்ணி கொடுக்கணும். சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறீங்க, யாரும் பில்லெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அதை கேட்டு நமக்காக இந்த வேலை செஞ்சவங்களுக்கு நாம சிறப்பு மரியாதை பண்றதுதான் நியாயம், தர்மம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப மிகச்சரியான கருத்தை ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பில்லெல்லாம் போட்டுருந்தாங்கன்னா அதிகமா வந்துருக்கோம். அந்த 7 லட்சம் ரூபாயை நம்ம மிச்சம் பண்ணிருக்கிறோம். மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட உதவி செஞ்சவங்களுக்கு நாம் சிறப்பு செஞ்சிருக்கிறோம். அனைவரும் மதிய போஜனம் எடுத்துக்கொண்டு மதியம் 2 மணிக்கு மேல் நமது திருக்கோவில் கூடமாட பாராயணம் நடைபெற உள்ளது.